இதுல ஆப்ஜெக்டிவ் வந்து பேக்லிங்க் எடுக்கிறதா ஸ்கிரீன் ஷேர் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ராம்ப்ட் போட்டு இந்த சைட் எடுத்துருக்கேன். நான் ப்ராம்ப்ட் என்ன ஃப்ரீ IDAPA டைரக்டரி சப்மிஷன் லிஸ்ட் 2025 மென்ஷன் பண்ணிக்கோங்க. இல்ல லேட்டஸ்ட் மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணா லைக் யூ வில் கெட் சம் ஆஃப் தி வெப்சைட்ஸ் லைக் திஸ். ஃபர்ஸ்ட் நான் வந்து இதுல இருந்து தான் சைட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 99sites.net அப்படின்னு இருக்கு. இங்கே வந்து அவங்க DAPA கொடுத்துருக்காங்க. DA எவ்வளோ, PA எவ்வளோ, டூ ஃபாலோவா, டூ ஃபாலோ இது வந்து டூ ஃபாலோ இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நான் சொன்ன 20 அப்போ வந்து பரவாயில்ல நம்ம எடுத்துக்கலாம் சொன்னல. ஸோ 29, 25 அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. பட் ஸ்டில் we can check. மாஸ் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா டொமைன் அத்தாரிட்டி செக்னு சொல்லி ஒரு கரெக்ட் தான். டொமைன் அத்தாரிட்டி 28 கரெக்ட். நெக்ஸ்ட் எவ்வளவு டிராபிக் இருக்குன்னு செக் பண்ணுங்க இல்லையா. ஸோ ஒரு 10,000 டிராபிக் வருது. ஸோ பரவாயில்ல, நல்ல சைட் தான். ஓகே, யூ கேன் டேக். இப்போ இங்க போன உடனே மேல ஒரு ஆப்ஷன் பாருங்க, ஆட் ஏ சைட். தெரியுதா? ஆட் ஏ சைட். ஸோ இதை கிளிக் பண்ண உடனே இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதுல வந்து பிரீமியம் லிங்க் வேணும் இல்ல ரெகுலர் லிங்க் வேணுமா? ரெகுலர் லிங்க். பிரீமியம் லிங்க்னா இமீடியட்டா மீன்ஸ் அப்ரூவ் ஆயிடும். அண்ட் வந்து எல்லாத்துக்கும் மேல இருக்காங்க. நமக்கு அதில் நான் $15 கொடுத்தது வேண்டாம். கேட்டகரி நான் எஜுகேஷன் செலக்ட் பண்ணியிருக்கேன். வெப் URL explore IPCOM.com. Title Best Training Institute. Description Best IT Training Institute in Yarni Satish. நீங்க வந்து இதெல்லாமே ஒரு நோட் பேட்ல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா டைரக்டரி சப்மிஷன் இதான் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு டைம் போய் டைப் பண்ண தேவை. அண்ட் கிளிக் நெக்ஸ்ட். ப்ளீஸ் ரிவ்யூ. இதெல்லாம் கரெக்டா இருக்கா ரிவ்யூ பண்ண சொல்றாங்க. 4A929. So submission received. Our editor will receive your submission as soon as possible. We not we receive 100 of submission. So கொஞ்சம் டைம் எடுக்கலாம், ஒரு நாள் எடுக்கலாம் அப்படின்ட்டு. நீங்க இந்த URL வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் லிஸ்டிங் கொஞ்சம் மேபி நாளைக்கு வந்து எகைன் செக் பண்ணீங்கன்னா அந்த லேட்டஸ்ட் லிஸ்டிங்ல நம்ம பேரும் இப்போ நம்ம சப்மிட் பண்ணோம்லே அது ஆல்ரெடி வந்து சப்மிட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து டூ ஃபாலோவா நோ ஃபாலோ செக் பண்ணிடலாம். A class இங்க எங்கேயுமே நோ ஃபாலோ மென்ஷன் ஆகல இல்லையா. ஸோ இதுதான் டூ ஃபாலோ லிங்க். அங்க அந்த லிஸ்ட்ல இன்னும் டூ ஃபாலோனா கொடுத்துருந்தாங்க. ஸோ இட்ஸ் அ டூ ஃபாலோ லிங்க். ஸோ ஒரு பேக்லிங்க் நம்பர் எடுத்துட்டோம். ஆனா இன்னும் இங்க நம்மளது வந்து லிஸ்ட் ஆகலாம். லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் மட்டும் தான் நம்ம பேக்லிங்க் கிடைக்கும். ஆல்ரைட். ஸோ இட் டேக் சம் டைம். மேபி ஒரு மணி நேரத்தில் ஆகலாம், ஒரு நாள் ஆகலாம். ஓகே, அதே மாதிரி இன்னொரு சைட்டுக்கு நம்ம இது ஒரு ஆல்மோஸ்ட் சிமிலர் சைட்டு. இங்க சப்மிட் லிங்க். அதே மாதிரி கேட்கறாங்க. ஸோ இங்க ரெகுலர் லிங்க், டைட்டில் பெஸ்ட் இன்ஸ்டிடியூட் இன் கோயம்புத்தூர். URL HTTPS பெஸ்ட் IT இங்க கீவேர்ட்ஸ் வேணும், நீங்க ஆட் பண்ணிங்க. சரியா? கீவேர்ட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணிங்க. ஜாவா
ஜாவா கோர்ஸ் இல்லாம இங்க நீங்க கொடுக்க போது கொடுக்கலாம் பெஸ்ட் ஐடி ட்ரைனிங் போது ஹோம் பேஜ்க்கு நீங்க எடுக்கிற கீவேர்ட்ஸ் வேணா நீங்க கொடுத்து கீவேர்ட் ஆட் பண்றோம். நீங்க வந்து கம்மா கொடுத்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷன் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் அது பெஸ்ட் ஜாவா அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சதீஷ். அதாவது இதெல்லாம் தான் மேண்டேட். யூஆர்எல் கூட மேண்டேட் சொல்லலாம். யூஆர்எல் போடாம நம்ம பண்றது வேஸ்ட். கேட்டகரி எஜுகேஷன் agreement is 7-6 link submitted and waiting for approval. The latest link கொஞ்சம் டைம் முடிச்சு பார்த்தா ஒரு எஸ்இஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டேப்லெட். ஓகே, inspect. So it's an do for the link. Level of authority 31. That is good. Okay, about 60%. So our website, the approval will launch na we'll get a backlink. And the meta description code all over neat about the seeker approval. Correct. Okay. So this is all about the directory submission. This is the description of the description. Is the description. இப்போ அதாவது இது ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு இதையே உட்காந்து பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இதுல ஒரு சில சைட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 6 மாசம் முடிச்சோம்னா அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதனால வந்து இது வந்து ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் அண்ட் குட் பேக்லிங் தான், பேக்லிங் டெக்னிக் தான். இது ஈஸியா இருக்குன்னு எல்லாரும் உங்க பேட்ச் தான் பண்ணிட்டு உட்காந்து காலம் வந்த உடனே 20 லட்சம் கண்டுருவாங்க. இப்ப இன்னைக்கு நான் 30 ஓட் தேவை, ஒரு நாளைக்கு 30 பேக்லிங் போட சொல்லுவாங்க. ஹேவ் அண்ட் காம்பினேஷன். நான் வந்து ஓகே ஒரு டைரக்டர் சப்மிஷன் 7, ப்ரொஃபைல் சப்மிஷன் ஒரு 7 பண்றேன். 14 ஆச்சா, ஒரு 3 இல்ல 3 to 4 ஆர்டிகல் சப்மிஷன் பண்றேன். அப்புறம் இமேஜ் சப்மிஷன். இதெல்லாமே வந்து நீங்க ஒரு ப்ரிப்பேர்ட் டாஸ்க். ஃபர்ஸ்ட் 2 மணி நேரத்தில் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சு, அதாவது இமேஜ் ஆர்டிகல் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் ரெண்டாவது என்ன பண்ணணும்னா லிங்க் ரெடி பண்ணணும். இது 2 கிடைச்சதும் அப்புறம் போஸ்ட் பண்றதா வேற. ஸோ ஈவன் இஃப் யூ ஸ்பெண்ட் ஹாஃப் அ டே ஃபார் ப்ரிப்பரேஷன், மிச்சம் நீங்க அதை போஸ்ட் பண்றது உங்களுக்கு 1/2 மணி நேரம் ஆகாது. ஒரு 30 பேக்லிங்க் இருக்கு, ஹேவ் அண்ட் காம்பினேஷன். இது ஈஸியா இருக்கு, தயவு செஞ்சு இருக்காங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து உங்களோட ப்ரொஃபைல் கிரியேஷன். ப்ரொஃபைல் கிரியேஷன் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதாவது நீங்க ஃபேஸ்புக்ல இல்ல நீங்க இன்ஸ்டால பண்ணும்போது உள்ள போய் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுவீங்க இல்லையா, அதேதான். இன்னும் ஒரு எக்ஸல் ஷீட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது சீரியல் நம்பர், டேட், அதாவது நீங்க பண்ற எல்லா ஆக்டிவிட்டிஸ் ஒரு 30 எடுக்கிறீங்கன்னா இந்த சீரியல் நம்பர் எக்ஸல் ஷீட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சீரியல் நம்பர், டேட், எந்த வெப்சைட், டிஎம்பிஏ, ஸ்பாம் ஸ்கோர், சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு யூஆர்எல் கிடைக்கும். அந்த யூஆர்எல் நீங்க பேஸ்ட் பண்ணுங்க. ஸ்டேட்டஸ்னா இண்டெக்ஸ் ஆயிடுச்சா, இண்டெக்ஸ் ஆகுதா. அது நீங்க டைரக்டர் சப்மிஷன்ல பாக்குறது. ஆர்டிகல் சப்மிஷன்ல என்ன ஆகுதுன்னா நீங்க போய் போஸ்ட் பண்ணிட்டு வருவீங்க, ஆனா இண்டெக்ஸ் ஆச்சு ஐடியான்னு உங்களுக்கு தெரியாது. கூகுள் வந்து கிரால் பண்ணிடுச்சு ஐடியான்றது உங்களுக்கு தெரியாது. அதுக்கு நீங்க ஏதாவது செக் பண்ணணும், கிரால் ஆயிடுச்சு. எப்படி செக் பண்ணுவீங்க? யூஆர்எல் which is no site colon போட்டு நீங்க செக் பண்ணணும்.
அது செக் பண்ணா கூகுள்ல லிஸ்ட் ஆனா உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த இண்டெக்ஸ் ஆகுறதுக்கு என்ன போல நீங்க ஆர்டிகல் போடுறீங்கன்னா அது லிங்க் இல்ல, ஃபேஸ்புக்ல இதெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இல்ல ஆல்ரெடி இண்டெக்ஸ் ஆன ஒரு ஆர்டிகல்ல ஆனா சும்மா போய் வந்து போட்டுக்கூடாது. ஏதோ ஒரு மீனிங்கோட அது நீங்க மென்ஷன் பண்ணணும், அப்டேட் பண்ணணும். சரியா? அந்த மாதிரி தான் நீங்க பண்ணிடலாம்னா என்ன ஆகும்னா போட்டுட்டு நீங்க போவீங்க 2 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் இண்டெக்ஸ் ஆயிடும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ப்ரொஃபைல் கிரியேஷன். இதுவும் சேம் ப்ராம்ப்ட் தான். என்னது? ஃப்ரீ ஹை டிஏபிஏ ப்ரொஃபைல் கிரியேஷன் சைட்ஸ். அதை நீங்க எடுத்துட்டு இது வந்து இதை விட ரொம்ப ஈஸியா இருக்கும். academia.edu. நான் இப்ப பண்ற அதே சைட்ல உட்காந்து பண்ணிட்டு இருக்காதீங்க, புதுசா கண்டுபிடிங்க. சரியா? வந்து சைன் அப் பண்றேன். ஆல்மோஸ்ட் எல்லா சைன் அப்புமே உங்க கூகுள் அக்கௌண்ட் வச்சு பண்ணிக்க முடியும். ஆனா உங்களோட ஒரிஜினல் கூகுள் அக்கௌண்ட் வச்சு பண்ணாதீங்க, கிரியேட் பண்ணிட்டு அதை வச்சு பண்ணுங்க. நீங்க இல்லைன்னா ரெஜிஸ்டர் பண்ணி உள்ள போகும். உள்ள போனதுமே இப்போ வந்து எங்கேயுமே நம்ம லிங்க் பேஸ் பண்ணல. ஜஸ்ட் வந்து நம்ம கூகுள் இதை வச்சு உள்ள விட்டுறோம். நம்ம லிங்க் பேஸ் பண்றது எங்க ஆப்ஷன் இருக்கான்னு செக் பண்ணுவோம். சரியா? அது எங்கன்னா கோ டு ப்ரொஃபைல். ப்ரொஃபைல்ல போயிட்டு எடிட் ப்ரொஃபைல் கொடுங்க. ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்குது. ஆட் ஆல்டர்னேட்டிவ் நேம், அப்ளிகேஷன், யூனிவர்சிட்டி, டிபார்ட்மெண்ட், பொசிஷன் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேங்க. பயோ, கான்டாக்ட், ஃபோன் நம்பர், அட்ரஸ், இன்ட்ரெஸ்ட், கரிக்குலம் விட்டு இங்க கேட்டிருக்காரு. சோஷியல் லிங்க்ல ஹோம் பேஜ் கேட்டிருக்கா. இங்க நான் வந்து என்னோட லிங்க் நான் ஆட் பண்ணிருக்கேன். ஓகே. உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் வந்து நீங்க ஆட் பண்ணலாம். ப்ளஸ் வந்து வேற ஏதாவது இருந்தா நீங்க இங்க ஆட் பண்ணிக்கலாம். இது எது இருந்தாலுமே நீங்க ஆட். ஓகே. இப்போ ஆதார் கொடுத்துட்டு HTTPS நம்ம போடுற ஆர்டிகலோட லிங்க் நம்ம இங்க ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுவோம். டைரக்டரி சப்மிஷனும் இதுவும் வந்து நீங்க ஹோம் பேஜ் கொடுங்க. இப்போ இல்ல நான் ஏதோ ஒரு சர்வீஸ் இதுல நீங்க ஹோம் பேஜ் கொடுத்துக்கணும். இதுல சர்வீஸ் பேஜ் கொடுத்துருக்கேன். டைரக்டரி சப்மிஷன் இல்ல நான் வந்து என்னோட ஒரு பர்டிகுலர் பேஜை தான் நான் வந்து ரேங்க் பண்ண போறேன்னா அதுக்கு தகுந்த கீவேர்டு, அதுக்கு தகுந்த டைட்டில் எல்லாம் போட்டுட்டு நீங்க ஒரு சர்வீஸ் பண்ணணும். நீங்க பெஸ்ட் ஐடி ட்ரைனிங் போட்டு கீழே ஜாவா பேஜ் கொடுப்பாரு. அப்ப என்ன பண்ணுறது? பெஸ்ட் ஜாவா ட்ரைனிங் கம்பெனி. இப்போ நான் அதை ஆட் பண்ணேன்னா என்னோட யூஆர்ல பேக் டு ப்ரொஃபைல் போனோம்னா இங்க வந்து 2 யூஆர்எல் கண்டிதா. இது ரெண்டும் டூ ஃபாலோவா நோ ஃபாலோவா? இது வந்து நோ ஃபாலோ. எப்படி சொல்லுங்க? அந்த மேல ரெட் கலர்ல இதுக்கு ஆப்ஷன். சரி, இது செக் பண்ணி பாருங்க. இன்ஸ்டன்ட் ஸ்டக் ஆயிடுது. இருக்கா? ஸ்டைல் ஐடி லாஸ்ட் லைன் லாஸ்ட் லைன். ஸோ நோ ஃபாலோ காமிச்சிருக்கு. நீங்க அதை செக் பண்ணனாலும் இது ஆல்ரெடி வந்து நோ ஃபாலோ தான். அந்த பிளக்கின் உங்களுக்கு வந்து நோ ஃபாலோ காமிக்குது. ஸோ யூ நீட் நாட் வேஸ்ட் யுவர் டைம். அதாவது இப்போ இது நோ ஃபாலோ தான், ஆனா வந்து இதுல இங்க நோ ஃபாலோன்னு காமிக்குது. ஆனா நம்ம வந்து இது நோ ஃபாலோனாலும் ஒர்த்தா எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு செக் பண்ணிக்கலாம். டொமைன் அத்தாரிட்டி செக் எவ்வளவு இருக்கு எடுத்துக்கலாமா? சார் அத்தாரிட்டி லெவல் இது அதிகமா இருக்கு சார். ஆனா நோ ஃபாலோ இது விசிட்டர் வந்து செக் பண்ணுங்க. விசிட்டர் 2 மில்லியன் 20 லட்சம் பேர் வர்றாங்க. ஸோ அந்த டிராபிக் ஜாஸ்தியா இருக்கிறனால தான் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டேஜ் வந்து நம்ம இதுக்கு வரது வாய்ப்பு இல்ல இதுல தான் அத்தாரிட்டி நமக்கு வராது. டிராபிக் வரும். இன்னொன்னு ஒரு ஹை அத்தாரிட்டி இருக்கிற ஒரு சைட்டு கூட நம்ம கனெக்ட் இருக்கு. அந்த ஒரு இது ஒரு ட்ரஸ்ட் நமக்கு கிரியேட் ஆகும். இது வந்து அத்தாரிட்டி வந்து
நமக்கு இதுக்கு அதாரிட்டி கொடுக்கலாம் நம்ம இதுல வந்து போஸ்ட் பண்ணணும் சார் யாரு இந்த வெப்சைட் இவன் நம்ம கிட்ட வரவே தேவை. நம்ம தான் இவன் பாருங்க. நம்ம எப்படி சார் அப்ரோச் போடுறோம்? நம்ம அப்ரோச் பண்ணல, நம்ம டேரக்டா தான் போடுறோம். ப்ரொஃபைல் மட்டும் தான் சார் தெரியும். இது ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி நான் லிங்க் கொடுத்துட்டேன். அவங்க வெப்சைட்ல இந்த லிங்க் இருக்கு. இப்ப யாராவது வந்து இப்ப நான் வந்து ஆர்டிகல் போடுறேன் இல்ல ஏதோ ஒன்று பண்றேன்னா எனக்கு யாராவது லிங்க் வந்து கிளிக் பண்ணாவே எனக்கு பேக் லிங்க் கவுண்ட் வந்துருச்சு. பேக் லிங்க் கவுண்ட் எனக்கு வந்து இதுல academia.edu வந்து எனக்கு நல்ல ஒரு பேக் லிங்க் கவுண்ட் வந்துச்சு. இப்போ நான் இதுல ஓகே நான் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டேன்னு போகாம நான் அடுத்தது இதுல என்ன ஒரு ஆர்டிகல் ஏதாவது போட முடியுமா இல்ல இமேஜ் ஏதாவது மென்ஷன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் போடலாம். எக்ஸ்ப்ளோர் ஐடி image loads. அது இதை நான் சும்மா ஆட் பண்றேன். பட் நீங்க இன்ஃபர்மேட்டிவா இது ஒரு இமேஜ் ஆட் பண்ணீங்கன்னா இட் இஸ் வெல் குட். ஸ்டார்ட் இது ஒரு லிங்க் வந்திருக்கு. ஸோ இது வந்து உங்களோட ஒரு போஸ்ட். இதை செக் பண்ணி பார்ப்போமா கொடுக்குறாங்க என்ன கொடுத்துருக்கு. இங்க வந்து நோ ஃபாலோ இல்லையே, இதுவும் காமிக்கிறாங்க அந்த ரெட் கலரும் காமிக்கிறாங்க. ஸோ ஐ திங்க் இங்க வந்து போஸ்ட் பண்ண மட்டும் உங்களுக்கு வந்து டூ ஃபாலோ வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ டூ ஃபாலோவோ நோ ஃபாலோவோ இந்த மாதிரி சைட்ல எல்லாம் நீங்க வந்து ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டு போனா ஒரு தடவை உங்களுக்கு லிங்க் கிடைக்கும். பட் கம் அண்ட் என்கேஜ் டு பீப்புள். நிறைய பேருக்கு இதுல வந்து இந்த ஃபாலோவர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்க. என்ன நம்ம இன்ஸ்டா மாதிரி தான், இன்ஸ்டா லிங்க் மாதிரி ஃபாலோவர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஒரு 1000 பேர் அதில் சேர்த்து வச்சுட்டீங்க. இப்போ 4 ஃபாலோவர்ஸ் இருக்கா, அதே ஒரு 400 பேர்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா டிராபிக் வருமா. ஸோ ஒரு கடமைக்கு போய் பண்ணாம அதுல கொஞ்சம் என்ன சொல்றது ஒரு ஜெனியூனிட்டியோட நீங்க பண்ணீங்கன்னா அது இப்போ இதெல்லாம் நல்லா சைட். ஓகே, get the 93 authority. ஓகே, ஸோ இது வந்து academia.edu சைட். நெக்ஸ்ட் about me. ஸோ அதே மாதிரி நான் லாகின் பண்ணியிருந்தேன். ஓகே, இங்க வந்தோடனே என்னோட ப்ரொஃபைல்லாம் எடிட் பண்ணுறேன். இதுல எதுல போனா என்னோட டொமைன் ஆட் பண்ணலாம். டொமைன் கிளிக் பண்ண என்ன வருது, இவங்க கிட்ட டொமைன் எடுங்கன்னு சொல்லுது. அது எனக்கு வேண்டாம். இப்ப நான் வந்து பயோ இருக்குது. ஆனா இங்க வந்து எனக்கு லிங்க் எல்லாம் எதுவும் இல்லை. லிங்க் எப்படி போடுவீங்க? லிங்க் வரல. ஆனா இப்போ வேற இடத்துல வேற எங்கேயுமே உங்களுக்கு ப்ரொஃபைல்ல அவன் லிங்க் கேட்கலன்னா இதை வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா இப்போ வெப் டெவலப்பர் இருக்கா, இந்த வெப் டெவலப்பர்ல இங்க லிங்க் கிளிக் பண்ணி நான் வந்து இங்க இதுவாக கொடுத்து ஹைப்பர் லிங்க் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு வேற எங்கேயுமே ஆப்ஷன் இல்லை. ஓகே, நான் சேவ் கொடுத்துறேன்னா இங்க வந்து எனக்கு அந்த லிங்க் ஆகுது. நான் சதீஷ்னா கீழே வந்து எக்ஸ்ப்ளோர் ஐடியா பார்த்துவாங்க அங்கதான். ஸோ இதுவுமே நோ ஃபாலோ, இது நோ ஃபாலோ அது ரெண்டுல தான். ஓ, ஏன் நம்ம நோ ஃபாலோ எடுத்திருக்கோம்? அதே மாதிரி 1.9 மில்லியன் டிராபிக் இருக்கு. And authority 92 is the authority. இங்க வந்து நீங்க blog நீங்க எழுதலாம். ஓகே, சோ blog நீங்க எழுதி நல்ல blog எழுதினாவே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கலி டிராபிக் would grow. அதனால தயவு செஞ்சு வந்து இங்க வந்து இது மட்டும் எடுத்துட்டு போயிடாது. ஒரு பேக்லிங்க் மட்டும் எடுத்துட்டு போகாம இந்த மாதிரி சைட்ல ஃப்ரீக்வெண்டா வந்து உங்க blog ஆர்டிகல் வந்து சர்ச் பண்ணுங்க. சார், ஸோ நம்ம இந்த சைட்லலாம் வந்து ரெகுலராக வந்து லிங்க்ஸ் பிளாக் போட கவுண்ட் வந்துட்டே இருக்கும். இன்னும் பிளாக் நீங்க வந்து ஃப்ரீக்வெண்டா போடணும். நீங்க ஃப்ரீக்வெண்டா போடணும்னா அவன் ஓகே ஒரு பேக்லிங்க் எடுக்க மட்டும் தான் வந்திருக்கான். இன்ஆக்டிவிட்டி உங்களுக்கு எந்த வேல்யூமே இருக்காது.
ஒரு ஃபாலோவர்ஸ் எல்லாம் எதுவுமே ஆட் ஆக மாட்டோம், உங்க பிளாகர்ல யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ இப்போ நீங்க பிளாகர்லயா இருக்கட்டும் இல்லை எதுலயா இருக்கட்டும், நீங்க வந்து ஒரு லிங்க் எடுக்க அங்கிருந்து பேக் லிங்க் எடுக்கிறீங்கன்னா அது ஃப்ரீக்வெண்டா ஒன்ஸ் இன் வீக் அட்லீஸ்ட் போய் ஒரு பிளாக் வந்து நீங்க பிளாகர் ஆர்டிகல் வந்து நீங்க அப்லோட் பண்ணணும். Yes. Sign in. எல்லாமே உங்கள்கிட்ட மேக்ஸிமம் எல்லாமே கூகுள் கேட்கும். இப்ப சொல்லுங்க, இங்க போலாம். ஷேர் யூர் ஒர்க். ப்ரொஃபைல் தான் பண்ணுவோம். நீங்க சொல்லி ஷேர் ஷேர் ஒரு அதுக்கு என்ன பண்ணுவோம். images. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இது ப்ரொஃபைல் Profile கிரியேஷன். அப்போ பெஹான்ஸ் ப்ரொஃபைல்ல அதுக்கான ஆப்ஷன் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். எடிட் ப்ரொஃபைல் இன்ஃபோ கொடுத்துட்டு they have asked வெப்சைட் யூஆர்னு கேட்டிருக்காங்க. அந்த ஆனால் நோ ஃபாலோ தான் கொடுத்துருக்காங்க. நீங்க உங்க கான்டாக்ட் டீல்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுங்க, சரியா? ஆட் பண்ண டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுங்க. லிங்க் வேற ஏதாவது இருந்தாலும் இங்கே கொடுத்துருவாங்க. இந்த ஆக்டிவ் ப்ரொஃபைல் இஸ் நோ ஃபாலோ லிங்கா, நோ ஃபாலோ இங்கே காமிக்கிறது. எவ்வளவு? 36 மில்லியன், அதாவது 3.5 கோடி, 3.6 crore. அத்தாரிட்டி எவ்வளவு? 93 மில்லியன். இது அடோபி வருது. அடோப் தெரியுமா? இங்க நம்ம வேற ஏதாவது நம்மளால போட முடியுமா? இல்ல வெப்சைட், சைட், ஜாப் செட்ஸ், கரியர் ரிசோர்சஸ், services, project. Get feedback, views and appreciation. Public projects can be featured by our curators. நீங்க உங்களோட இமேஜ் ஏதாவது இருந்தா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இமேஜ்ல லிங்க் வச்சு இது பண்ணலாம். இமேஜ்ல அது லிங்க் அலோவ் பண்ணுவாங்கன்னு அலோவ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். இந்த லிங்க் ஆட் பண்ற ஆப்ஷன் இருக்கா? இருக்கு சார். But for the pay. இது ஸ்டார்டர்ஸ் வந்து ஃப்ரீ ஃபயர். அதாவது ப்ரோ வெர்ஷன் உங்களால லிங்க் ஆட் பண்ண முடியும், ஃப்ரீ வெர்ஷன் முடியாது. So the comments அந்த மாதிரி இதுல ஆட் பண்ணுவாங்க சார். கமெண்ட்ஸ் வந்து அதான் சொன்னது, அது பிளாகர்ல பண்ண முடியும். இதுல போட்டிருக்கிறதுல அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. மாடரேட்டர் போய் தான் வரும் டெக்ஸ்ட். இங்க லிங்க் இருக்கு. பாவம் விடுறானு பாருங்க. No followers. No problem. Continue. Bigger project type. Keywords ஆட் பண்ணா நிறைய பேர் பார்ப்பாங்க. Publish. Security. District. நீங்க ரொம்ப அவங்களோட பாலிசி வயலேட் பண்ணிட்டு நான் உங்களை பேன் பண்ணிடுவேன்.
இதை வந்து காப்பி பண்ணி உங்களோட சோஷியல் மீடியா ஃபீல்ட்லேயே நீங்கள் ஆகணும். ஐ மீன் அந்த யூஆர்எல் தான் இருக்கு. ஆனால் நோ ஃபாலோ. நீங்க இமேஜஸ் எல்லாம் நல்ல இமேஜ்னா எடுத்து போஸ்ட் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, ஜாவா போடுறது இன்ஃபோகிராஃபிக் எல்லாம் போடுறது. ஆனா என்ன இங்கிருந்து காப்பி பண்ணி எடுத்து போடக்கூடாது, அவ்வளவுதான். ஓகே, இது கிளியரா? ஈஸி தானே சார்? இப்போ இந்த லிங்கை காப்பி பண்ணி நம்ம எதில் சார்? இது காப்பி பண்ணிட்டு நீங்க உங்களுக்கு சோஷியல் மீடியா ஃபீல்ட்ல போட்டுக்கலாம். இது பெருசா உங்களுக்கு தேவை இருக்காது. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா க்ரால் ஆகக்கூடியது. அது சொல்றது ஆர்டிகல் மெயினா வந்து நீங்க நிறைய இடத்துல ஷேர் பண்ணுங்க. லிங்க்டின்ல இன்னைக்கு நான் போட்ட ஆர்டிகல் அப்படின்னு ஷேர் பண்ணுங்க. ஆனா அதுலயும் நிறைய ஸ்பேம் பண்ணீங்கன்னா வந்து நல்லா இருக்காது. அதுல நீங்க போடலாம். வாட்ஸ்அப்ல நீங்க ஷேர் பண்ணலாம். அது நிறைய யூசர்ஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்லி அது க்ரால் ஆகும். அப்புறம் நீங்க உங்க ஆன் பேஜ்ல நீங்க மென்ஷன் பண்ணலாம். அதாவது ரீட் மை லேட்டஸ்ட் ஆர்டிகல் அப்படி சொல்லி எங்கெங்க பப்ளிசைஸ் பண்ண முடியும் அங்க பப்ளிசைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஃபார்ம்ஸ். இது வந்து இதுல நீங்க ப்ரொஃபைல் உங்களுக்கு தெரியுதா? Presenting popular is Telegram. Oops. அதாவது ஒரு சைட் உள்ள போயிட்டு ரொம்பலாம் தேடிட்டு இருக்காதீங்க. We don't have time for that. அடுத்த சைட் பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம். ஓகே, இது மாதிரி நிறைய சைட்ஸ் இருக்கு. இன்ஸ்டா மோஜோ அதான் பேமெண்ட் தான். about dots dot me. Start plan free. சார் நம்மளோட அதர்
URL. இது ஒரு கண்டுபிடிக்க பார்ப்போம். அதாவது கடைசியில வந்து காம்படிட்டிவ் அனாலிசிஸ் சொன்னோம் இல்லையா, அதுல வந்து உங்களுக்கு ஈஸியா எடுக்கக்கூடியதா வரும். பட் அதுக்கு முன்னாடி மேனுவல் இருக்கிறது நீங்க தான். கட்டலாமா? சரி, ஃபர்ஸ்ட் வந்து இது பண்ணுங்க. ப்ரொஃபைல் கிரியேஷன் வந்து ஒரு 2 சைட், ஆளுக்கு 2 சைட் எடுங்க. அதுக்கப்புறம் டைரக்டரி செலக்ஷன். இந்த சைட்ஸ் எடுக்கணுமா இந்த கண்டிப்பா சைட் செய்வோம். இல்லை சார் சரி எப்பவுமே லாகின் பண்ணி போடணும் சார். ப்ராம்ப்ட் போட்டு எடுங்க. கேட்கறாங்க ப்ரொஃபைல் கிரியேட் பண்றதான்னு கேட்குறேன். அதானே கேக்குது? ப்ராம்ப்ட் போட்டு அந்த யூஆர்எல் எடுத்து அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணி உள்ள போய் லிங்க் ஆட் பண்ணுங்க. அப்போ எக்ஸ்ப்ளோரேட்டிவ் ஒரு லிங்க் ஆட் பண்ணுங்க. நீங்க இன்டெலெக்ஷன் ஆன் பண்ணிடுங்க. இன்டெலெக்ஸ் தான் 3 பேர் இன்டெலெக்ஸ் தான் ஐடி வரும்போது. தாட்டி எதுவும் செக் பண்ணணும். சிமிலர் வந்துட்டா அத்தாரிட்டி செக் எது போகலாம் அதுல வந்து லாஸ்ட்ல போலாம்.
வேண்டாம் வேண்டாம் சாரி. அதான் என்னடா எக்ஸ்டென்ஷன் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இது பாஸ்டன் அதுக்கு தமிழ் அத்தனைக்கு வந்து கிட்டனாவே செய்வாங்க. இப்ப நம்ம சைட்ல தான் தேடணும். ஒரு சைட் தேடி ரெஜிஸ்டர் பண்ணி எழுதிட்டாரு. அதுதான் ஆக்சுவலி இதுக்கு என்ன சொன்னாரு. என்னோடது என்ன இதுவே ஆகலடா இருந்தது. இன்னும் தூண்டில் போட்டுட்டே இருக்கு. இண்டெக்ஸே ஆகல. ஏன் இண்டெக்ஸ் ஆகல? இது செக் பண்ண வேற. அச்சச்சோ. போன வாரம் சொன்னது. இதுல நம்ம என்ன எதுல போய் செக் பண்ணணும்டா இண்டெக்ஸ் ஆகிறதுக்கு? அதுக்குதான் அந்த சைட் கோலன் அப்படின்னு போட்டு அந்த சைட் வரும். அது இல்லடா. அந்த இதை எங்க போய் செக் பண்ணணும்? இல்ல நீ நார்மலா வெப்ல போட்டாலே வந்து ரூம்ல போட்டாலே அது கரெக்ட் தான். ஆனா செட்டிங்ஸ்ல போய் ஓபன் பண்ணணும்டா. பண்ணிட்டு அப்படி இல்லடா. வியூ பிளாக் போடு. ஆமா யூடியூப்ல இருக்கேன். ஓகே. அதுல ஸ்லாஷ் போட்டு சைட்டிங் போடும். சைட் மேப் எழுதும். போட்டு சைட் மேப் ஃபோர் நாட் ஃபோர் சைட் செட்டிங் செவன் கம்மிதான். ஐ அங்க இருக்குது, டி அங்க இருக்குது, ஈ அங்க இருக்குது. இல்லடா அந்த சைட் கோலன் செக் பண்றோம்ல. நீ அந்த சைட் இருக்கானு செக் பண்றதானே சொல்ற. அது ஓகே. அதை நான் வந்து இந்த மாதிரி இருக்கணும். சைட் கோலன் இது மாதிரி இருக்கணும். இதை நம்ம இந்த யூஆர்எல் போட்டு பண்ணோம்ல. அது எங்க பண்ணணும்? எக்ஸாம் உடனே போடுவோம். ஆமா எக்ஸாம்பிள் சைட் பண்ணா போகும். Site map index dot something. சைட் மேப் சைட் மேப் இல்லடா. அதுக்கு பேர் வேற ஒண்ணு. இது இல்லடா. ஐயோ இப்பதான் மனசுக்குள்ள வந்துச்சு. அதுக்கு மறந்துட்டேன். இண்டெக்ஸ் கரெக்ட். இண்டெக்ஸ் டிராஃபிக் செக் பண்றதுக்கு சிமிலர் இருந்தா நானே சார் அது டிராஃபிக் செக் பண்ணேன். சிமிலர் வெப் தவிர நல்லா இருக்கு சார். Yeah, signal will get இல்ல சர்ச் கன்சோல் தான். Signal Google will search be console. Signal plugin goes. Signal அதானே. plugin goes. Chrome இதுல போய் எடு. Signal plugin போட்டு Similar exception.
நம்மளோட பேசுங்க. அதுக்கு ஒரு எடுத்திருக்கேன். அவன் வந்து 80 inch. அதுல போட்டிருக்கிறது எல்லாமே தான் வராது. வழியெல்லாம் கொடுத்துருவாங்களா? நல்லா போடுவாங்க. 500 சைட் லிஸ்ட், 1000 சைட் லிஸ்ட், ரைட் 6 லட்சம். மீதி வந்து இது புக்கு. மொத்தம் 19 எல்லாம் வந்து எல்லாமே எடுக்கிறது எல்லாமே டிஜிட்டல் பாயிடுறாங்க. அது எல்லாமே வந்து ஷோரூம்லேயே தான் பண்ணிருக்கேன். பிளக்இன் இல்லாம க்ரோவா தான் வந்து ஷோரூம்ல பண்றப்போ வந்து இன்ஸ்பெக்ட் கொடுத்தா வெளியே வந்துட்டு க்ரோம் தான் பண்ணிட்டு இருக்கு. இதை வந்து அப்டேட் பண்ணுவோம், செக் பண்ணிடுவோம்.